ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. பொதுவாகவே ஒரு அப்பா அப்படிங்கிறவர் தன்னோட குடும்பத்துக்காக உயிரை கொடுத்து உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்வோம். அது உண்மையும் கூட தான். ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிஜமாவே தன்னோட குடும்பத்துக்காக உயிரை கொடுத்து உழைக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்டன்மேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலையில் எழுந்து ஒரு ஷூட்க்கு போகிறவங்க அன்னைக்கு ஈவினிங் வரும்போது உயிரோட வருவாங்களா அப்படிங்கிறதே நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி சினிமாவுக்காக தன்னோட உயிரை பணையும் வைக்கக்கூடிய ஸ்டன் மாஸ்டர்ஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டன் மாஸ்டராக இருக்கக்கூடிய பெப்சி விஜயன் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து நிறைய பேருக்கு ஒரு நடிகராக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டன் மாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த வீடியோவில் இவர் என்னென்ன படங்களுக்கு ஸ்டன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக 17 வயசுலேயே சினிமா துறையில் ஸ்டன்மேனாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட அப்பாவான சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டன் கோரியோகிராஃபர் தான். எம்ஜிஆர் நடித்த நிறைய படங்களுக்கு இவர் தான் ஸ்டன் கோரியோகிராஃபராக இருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலாக பார்த்தோம்னா அடிமை பெண் அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்து கூட சண்டை போடுற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். இந்த காட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமாக அந்த டைமில் பேசப்பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த ஃபைட் வந்து வேர்ல்டு வைடாக ஹிட் ஆகியிருக்கு. இந்த சீனை ஹாலிவுட்லேயே ரொம்ப பிரமிப்பாக பார்த்தாங்களாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பொதுவாகவே சினிமாக்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு விலங்குகள் கூட ஃபைட் பண்ற மாதிரியான சீன் இருக்கப்ப அந்த விலங்குகளோட வாயை வந்து தச்சிட்டு தான் ஃபைட் பண்ணுவாங்களாம். ஆனா இந்த மூவில பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட வாயை தச்சிலாம் இருக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது இது மாதிரி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா சிஜி ஒர்க் பண்ணிக்கிறோம். ஆனா அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அது மாதிரி எந்த ஒர்க்குமே கிடையாது. ஸோ ரியலாவே இவங்க இந்த ஃபைட்டை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அது ரொம்பவே பிரமிப்பா எல்லாராலையும் பாராட்டப்பட்டுச்சு. இது மாதிரி சுவாமிநாதன் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட முக்கிய சண்டை கலைஞராக இருந்ததுனால இவரோட மகனான பெப்சி விஜயனும் எம்ஜிஆரோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. ஸோ இவருக்கு இந்த பெட் நேம் வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இவரை பெப்சி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியாவில் தலைவராக இருந்திருக்காரு. அதாவது தென்னிந்திய திரைப்பட ஊழியர்களோட கூட்டமைப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா தலைவராக இருந்தார். அவருக்கு அப்புறமா இவர் அந்த பதவியை வகிச்சிருக்காரு. ஸோ அப்போ இருந்து இவர் எல்லாருமே பெப்சி விஜயன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இப்படின்னு சொல்லிட்டு 530 படங்களுக்கும் மேலே இவர் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 430க்கும் மேற்பட்ட படங்கள் சில்வர் ஜூப்ளி ஹிட்டான படங்கள். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. தன்னோட 22வது வயசுலேயே இந்திய திரைப்படத்துறையோட இளைய ஸ்டன் மாஸ்டர் அப்படிங்கிற சாதனையை இவர் படைச்சிருக்காரு. இவர் இத்தனை படங்கள் பண்ணியிருந்தாலும் நம்ம தமிழில் 13 படங்களில் தான் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இவர் ஃபஸ்ட்டு தமிழில் தான் ஸ்டன் மாஸ்டராக அறிமுகமாகியிருக்காரு. அதுதான் பார்த்தீங்கன்னா 1981 வெளிவந்த மீண்டும் கோகிலா அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி இவங்க 2 பேரும் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பராக பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1982 வெளிவந்த சங்கிலி அப்படிங்கிற படத்தில் இவர் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடிப்பு திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், அவருடைய மகனான பிரபு அண்ட் ஸ்ரீபிரியா இது மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1982க்கு அப்புறமா கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு நம்ம தமிழ் திரையுலகத்தில் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்கு நடுவில் இவர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு படத்தில் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் தமிழ் சினிமாக்களில் ஸ்டன் மாஸ்டராக மட்டுமே இருந்த இவர் 2001 இவர் ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ண மூவியில் ஆக்டும் பண்ணியிருக்காரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் மற்றும் லைலா இவர்களோட நடிப்பில் வெளிவந்த தில் அப்படிங்கிற படம். இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் திரையுலகத்தில் இவரை மக்கள் கிட்ட ரொம்பவே பிரபலமாக கொண்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மூவியோட ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே வேற லெவலில் சூப்பராக எடுத்திருந்தாலும் இந்த மூவியில் இவரோட ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவர் மிரட்டி விட்டுருப்பாரு. இவர் வந்து எந்த ஒரு டைலாக்குமே பேச தேவையில்ல, இவரோட ஒரு லுக்கே போதும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லத்தனமான லுக்காக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஆதி பகவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. அண்ட் மச்சான் மீச வீச்சருவா அப்படிங்கிற பாடல்லையும் இவர் இருப்பார். அந்த சாங்ல இவர் டான்ஸும் ஆடியிருப்பார். 2001 வெளியான படங்களில் இந்த படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பர் ஹிட்டான ஒரு மூவியாக அமைஞ்சுது. அதுக்கப்புறமா 2002 பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் வெளிவந்த பாபா அப்படிங்கிற படத்தில் இவர் ஸ்டன் கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மூவி ஒரு ஆக்ஷன் மூவி அப்படிங்கிறதுனால படம் ஃபுல்லாகவே நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்கும்.
இந்த மூவில ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல சூப்பரா இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு ஃபெயிலியரான படமா அமைஞ்சிருக்கு அண்ட் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கியிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2003ல ஸ்ரீகாந்த் மற்றும் மீரா ஜாஸ்மின் இவர்களோட நடிப்புல வெளிவந்த ஜூட் அப்படிங்கிற படத்துல இவர் ஸ்டன் கோரியோகிராஃபரா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மூவில இவர் ஆதித்யா அப்படிங்கிற கேரக்டர்ல ஆக்டும் பண்ணியிருக்காரு. இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஹிட்டான ஒரு மூவியாலாம் அமையல. ஆனால் இவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அதில் வேற லெவலில் வில்லத்தனமாக சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் ஸ்டன் சீக்வன்ஸுமே நல்லா எடுத்திருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2005ல் நம்ம தளபதி விஜய் மற்றும் ஜெனிலியா இவர்களோட நடிப்பில் வெளிவந்த சச்சின் அப்படிங்கிற மூவியில் இவர் ஸ்டன் கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபைட் சீக்வன்ஸ் எதுவும் இருக்காது. ஆனால் அந்த படத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இவர் கரெக்டாக செட் பண்ணி அந்த ஃபைட் சீக்வன்ஸை எடுத்து கொடுத்துருப்பாரு. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா அது ரிலீஸ் ஆன டைமில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2006ல் ஜெயம் ரவி அண்ட் த்ரிஷா இவங்களோட நடிப்பில் வெளிவந்த உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் அப்படிங்கிற படத்தில் இவர் ஸ்டன் கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் பெருசாக எதுவும் இருந்திருக்காது. அந்த படத்துக்கு எவ்வளோ ஸ்டன் சீக்வன்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன டைமில் வேற லெவலில் ஹிட்டான ஒரு மூவி தான். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2007ல் வெளியான விஜய் மற்றும் அசின் இவங்களோட நடிப்பில் வெளிவந்த போக்கிரி படத்தில் இவர் ஸ்டன் கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் இந்த மூவி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மைல்ஸ்டோன் மூவி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். அந்தளவுக்கு தரமான ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் இதில் இவர் எடுத்திருப்பாரு. இந்த மூவியில் இவர் எடுத்திருந்த ஒரு ஸ்டன் சீக்வன்ஸுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களோட அப்பா கேரக்டரில் நாசர் அவர்கள் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இதில் நாசர் அவர்களை கொன்னதுக்கு அப்புறமா வந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே விஜய் அவர்கள் ஒரு ஃபைட் சீனில் கூட நின்று சண்டை போடலையாம். ஃபைட் சீக்வன்ஸ் ஃபுல்லாக இவர் ஓடிட்டே இருக்கிற மாதிரியான சீன் தான் நிறைய எடுத்தாங்களாம். அண்ட் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சீன்ஸுமே பக்காவாக வேற லெவலில் சூப்பராக பண்ணாரு அப்படிங்கிறத ஒரு இன்டர்வியூவில் நம்ம பெப்சி விஜயன் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 200 டேஸ்க்கு மேலே ஓடி 75 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த மூவி இவ்வளோ ஹிட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக மெயின் ரீசன் இந்த மூவியோட ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய், ஸ்ரேயா, நமிதா இவர்களோட நடிப்பில் வெளியே வந்த அழகிய தமிழ் மகன் அப்படிங்கிற படத்தில் இவர் ஸ்டன் கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைமா டபுள் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இவர் ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே வேற லெவலில் எடுத்திருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2009ல் மறுபடியும் நம்ம தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் வெளியே வந்த வில்லு அப்படிங்கிற மூவியில் இவர் ஸ்டன் கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஹிட் கொடுத்த மூவி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஜல்சா அப்படிங்கிற ஒரு பாடலை நம்ம பெப்சி விஜயன் அவர்கள் ஒரு குட்டி டான்ஸும் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2014ல் நம்ம சந்தானம் மற்றும் ஆஷ்னா ஜவேரி அவர்களோட நடிப்பில் வெளிவந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற படத்தில் இவர் ஸ்டன் கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா மூவி. ஸோ இதில் பெருசாக ஃபைட் சீக்வன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு இவர் ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்திருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2017ல் நம்ம கௌதம் கார்த்திக் மற்றும் அர்ஷிதா ஷெட்டி இவர்களோட நடிப்பில் வெளிவந்த இந்திரஜித் அப்படிங்கிற படத்தில் ஸ்டன் கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மூவில கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய நிறைய சீன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்வென்ச்சரா ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய சீன்ஸா இருந்திருக்கும். அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இவர் சூப்பரா எடுத்திருக்காரு. அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா 2018ல் நம்ம அரவிந்த் சுவாமி அண்ட் அமலா பால் இவர்களோட நடிப்புல வெளிவந்த பாஸ்கர் ஒரு ராஸ்கல் அப்படிங்கிற படத்துக்கு இவர் ஸ்டன் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இந்த மூவியும் பாத்தீங்கன்னா ஒரு காமெடி டிராமா மூவி தான். அண்ட் இந்த மூவில வரக்கூடிய நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்த் சுவாமி அவர்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே ஃபன்னா இருக்கிற மாதிரி அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க. அது எல்லாமே ரசிக்கும்படியா வேற லெவல்ல நல்லா இருந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் ஸ்டன் மாஸ்டரா இருந்த நம்ம பெப்சி விஜயன் அவர்கள் 20 படங்கள்ல ஆக்டும் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001ல் தில், 2002ல் பாபா, அண்ட் அதே வருஷத்துல பாத்தீங்கன்னா யுவான் மற்றும் வில்லன் இந்த படத்துல இவர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் வில்லன் படத்துல இவரோட ஆக்டிங் வேற லெவல்ல சூப்பரா வெறித்தனமா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2003ல் வெளியான ஆஞ்சநேயா அப்படிங்கிற மூவில இவர் வெட்டு ராமசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2004ல் வெளியான எதிரி அப்படிங்கிற மூவில பிரியாவோட ஃபாதராக இருக்க மாதிரியான ஒரு வில்லன் கேரக்டர்ல இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதே வருஷம் கிரி அப்படிங்கிற மூவில சேதுபதி அப்படிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா 2005ல் சுக்ரன் அப்படிங்கிற படத்துல ஜனார்த்தனன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லையும், அதே வருஷம் தாஸ் அப்படிங்கிற படத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர்லையும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா 2006ல் ஜாம்பவான் அப்படிங்கிற படத்தில் தேவா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதே வருஷம் மதராசி அப்படிங்கிற ஒரு படத்தில்
மணிபாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா 2009 ஆதவன் மூவில இவர் ஒரு போலீஸ் கமிஷனரா ஃபன்னான கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் இது வரைக்கும் வில்லன் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த நம்ம விஜயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மூலமா இவர் ஒரு சூப்பரான காமெடியன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானம் அவர்களோட நடிப்பில் வெளியே வந்த இனிமே இப்படித்தான் அப்படிங்கிற மூவி. இந்த மூவில இவரோட காமெடி சென்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சூப்பராகவே இருந்திருக்கும். எப்பவுமே எல்லா படங்கள்லையும் வில்லன் கேரக்டர்ல மிரட்டிட்டு இருந்த நம்ம விஜயன் இந்த படத்துல சூப்பராகவே காமெடி ரோல்ல ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த படத்துல இருந்து இவருக்கு நிறையவே ஃபேன் பேஸ் உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2017 வெளிவந்த முத்துராமலிங்கம் அப்படிங்கிற படத்துல ராமையா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா 2019 வெளிவந்த தடம் அப்படிங்கிற படத்துல இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா 2019 வெளிவந்த தேவராட்டம் அப்படிங்கிற படத்துல இவர் கொடும்பாவி கணேசன் அப்படிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர்ல சூப்பராகவே மிரட்டி விட்டுருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனலா பாத்தீங்கன்னா 2023 நம்ம சந்தானம் அவர்களோட நடிப்புல வெளிவந்த டிடி ரிட்டர்ன்ஸ் மூவில இவர் பிரான்சிஸ் அன்பரசு அப்படிங்கிற கேரக்டர்ல சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மூவிலையும் பார்த்தீங்கன்னா இவர் வேற லெவலில் காமெடி ரோலில் பின்னி எடுத்திருப்பாரு. ஸோ நம்ம பெப்சி விஜயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டன் மாஸ்டர் அண்ட் ஆக்டர் மட்டும் இல்லை, இவர் ஒரு டைரக்டரும் கூட. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2011 ஒரு மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் வந்து சபரீஷ் விஜயன், சவிகா சாய்தேஜ் இவங்களாம் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சபரீஷ் விஜயன் அப்படிங்கிறவர் இவரோட பையன் தான். அண்ட் இந்த மூவி தான் பார்த்தீங்கன்னா இவரோட பையன் ஃபர்ஸ்ட் நடிக்கிற மூவி அண்ட் இவர் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணுற மூவி. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெரிய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் கதையை நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் இந்த மூவிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியரான ஒரு படம் தான். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயன் அப்படிங்கிற படம். அண்ட் ஃபைனலாக நம்ம பெப்சி விஜயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2024 சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க டாப்பு குக்கு டூப்பு குக்கு சீசன் 1 இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2006 சிறந்த சண்டை இயக்குனருக்கான நந்தி விருதை போக்கிரி படத்துக்காக இவர் வாங்கியிருக்காரு. அவ்வளோதாங்க. நம்ம பெப்சி விஜயன் அவர்கள் ஸ்டன் மாஸ்டராக ஒர்க் பண்ண எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.